ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு வெஜிடபிள் குருமா பார்க்கலாம். இது வந்து தேங்காய் பால் சொதின்னு சொல்லுவாங்க. இது வந்து கேரளா சைடு ரொம்பவே ஃபேமஸான இந்த வெஜிடபிள் ஸ்டூ வந்து இடியாப்பம் ஆப்பத்துக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கிறேன். நெய்க்கு பதிலாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட எடுத்துக்கலாம். இதில் 2 கிராம்பு ஒரு பட்டை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நீல வாக்கில் நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு ரொம்ப சிவக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. லைட்டாக அதோட கலர் மாறினதும் நம்ம அதில் நீட்டமாக நறுக்கி வச்ச இஞ்சியை சேர்த்துக்கலாம். இஞ்சியும் பச்சை மிளகாவும் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்ததாக நீல வாக்கில் நறுக்கின கேரட், பீன்ஸ், அப்புறம் அவரைக்காய், இது கூட உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வீட்டில் என்னென்ன காய்கறி இருக்கோ, எந்தெந்த காய்கறி சேர்த்தா விருப்பமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் பச்சை மிளகாவும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துருக்கேன். இதில் பீட்ரூட் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை பீட்ரூட்டை தனியாக வேக வச்சு அப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அதோடய கலர்லாம் வந்து இதில் சேராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் வேக வச்சு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாயில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு முழு தேங்காயோட 2வது பாலை மட்டும் இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். தலைப்பால் இதில் சேர்த்திங்கன்னா தெரிஞ்சு போயிடும். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே விட்டால் காய்கறி குழஞ்சி போயிடும். இப்போ நமக்கு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய்கறிலாம் நல்லா குக் ஆனதும் இப்போ நம்ம எடுத்து வச்ச முதல் பாலை இதில் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கொதி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஆப்பம், இடியாப்பம் கூட நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப மைல்டான ஃப்ளேவரில் டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.